வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் மேட்ரிக்ஸ் டியூட்டோரியல்ஸ். இப்போ நம்ம வந்து பிராண்டிங் பற்றி பார்க்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு யூனிக் ஐடென்டிட்டி இருக்கும். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பர்சனாலிட்டி, நம்மளோட நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, யூசருக்கும் அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுக்கும் நடுவில் ஒரு ஐடென்டிட்டி, ஒரு பர்சனாலிட்டி அண்ட் எமோஷனல் கனெக்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா பிராண்டிங். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராங் பிராண்டிங் பண்ணுறது மூலியமா நமக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, யூசர் வந்து ரெகக்னைஸ் பண்ணலாம் அண்ட் நம்மளோட ப்ராடக்டை வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கும் அண்ட் வந்து யூசர்ஸை நல்லா என்கேஜ்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் யூசர் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறப்ப அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதை எப்படிலாம் நம்ம வந்து கொண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் எலமெண்ட்ஸ் வைக்கலாம். விஷுவல் எலமெண்ட்ஸ் மீன்ஸ் மினிமலான ஒரு கலர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப கச்சமுச்சம் கலர்ஸ்லாம் இல்லாமல் ஒரு மினிமலான கலர்ஸ் வந்து கொடுக்கலாம். அண்ட் வந்து டோன்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லி மெசேஜஸ் இந்த மாதிரி வந்து பண்ணலாம். அவரோட ப்ராடக்டோட ஓவரால் இம்ப்ரெஷன் வந்து நல்லா இருக்கும். ஓகே. ஸோ பிராண்டிங்ல நிறைய சப்டாபிக்ஸ் இருக்கு. இந்த சப்டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். யூஐ எலமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ அங்க பார்த்த சப்டிகேட்டிங்கே தான் இங்க வந்து இருக்க போகுது. ஸோ இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, அது வந்து யூஐ யூஎக்ஸ் பத்தி சொல்றது. இது வந்து நம்ம கிரியேட் பண்ற ப்ராடக்ட்டுக்கு எப்படி பிராண்டிங் பண்ண போறோம் அதை பத்தி சொல்றது தான் இந்த பிராண்டிங். ஓகேவா? நீங்க இந்த இடத்துல எழுதுறப்ப இந்த பிராண்டிங்கை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்குற மாதிரி எழுதுங்க. ஸோ நான் இந்த மாதிரி விஷுவல் எலமெண்ட்ஸ் வந்து பண்ணேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்டோட பிராண்டிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி எழுதலாம். ஓகேவா? இது ஃபுல்லாவே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது. மெயினா இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா 2 கண்டென்ட் மட்டும்தான் இருக்கு. பிராண்ட் வாய்ஸ் அண்ட் டோன்ஸும் அண்ட் வந்து பிராண்ட் வேல்யூஸ் அண்ட் ஐடென்டிட்டி மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் தான். ஓகே. பிராண்ட் வாய்ஸ் அண்ட் டோன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிராண்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பார்க்கறது மட்டும் கிடையாது. நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்டைலுமே நல்லா இருக்கணும். ஓகேவா? ஸோ வாய்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனாலிட்டி ஆஃப் த பிராண்ட் வந்து ஃபார்மலா இருக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸோ டோன்ஸ் பார்த்தோம்னா, எமோஷனலி ஸ்டைல் டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, யூ ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஆல் செட் யுவர் ரெக்வஸ்ட் இஸ் கம்ப்ளீட். ஸோ இந்த மாதிரி ஃபார்மலா ஒரு ஃப்ரெண்ட்லியான மெசேஜஸ் வந்து கொடுக்கணும். இன்வேலிட் கிரெடென்ஷியல் அப்படின்னு கொடுக்காம, ஓப்ஸ் செக் யுவர் இமெயில் அண்ட் ஆர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாவோ ஃபார்மலாவோ நம்ம வந்து அவங்கள எமோஷ்னலா கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து நம்மளோட வாய்ஸோ அண்ட் டோன்ஸோ வந்து இருக்கணும். அண்ட் வேல்யூஸ் அண்ட் ஐடென்டிட்டி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். இப்போ லக்ஸுரி பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஹை குவாலிட்டி இமேஜஸ், அவங்களோட எலிகன்ஸ், அவங்களோட மினிமலிசம், ஸோ இதெல்லாம் வந்து காமிப்பாங்க. அப்புறம் வந்து சஸ்டைனபிள் ஃபோக்கஸ், ஸோ நேச்சுரல் கலர்ஸ் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெசேஜஸ் வந்து கொடுப்பாங்க. இது மூலியமா பிராண்ட் வேல்யூஸும் அந்த அதோட ஐடென்டிட்டியுமே நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, யூசர்ஸ் வந்து அந்த பிராண்டோட எமோஷ்னலா வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் லெசன்ல சொன்னதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெசனை மறக்காம பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த 2 டாபிக் மட்டும் எழுதிருங்க போதும்.